கடவுள் இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுக்கின்றார். அந்த அழைப்பு ஒரு லட்சியத்தை சார்ந்ததாக இருக்கும். அந்த அழைப்பு உயரிய நோக்கத்தை சார்ந்ததாக இருக்கும். அந்த அழைப்பு வாழ்வின் மகத்துவத்தை சான்று பகர்வதாக இருக்கும். இப்படியாக கடவுள் ஒரு உள்ளார்ந்த அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அழைப்பின் தொடக்கத்தை மனதார ஏற்று வாழ்கின்றோம். ஆனால் தொடர்ந்து அழைப்போடு பயணிக்க மறுக்கின்றோம். இதனால் பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகள் நம் வாழ்வில் நிகழ்கின்றன. இதனால் நாம் நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வாழாத ஒரு நிலைமையை நாம் உருவாக்குகின்றோம். அது திருமணம் என்ற அழைப்பாக இருந்தாலும் சரி, குருத்துவம் என்ற அழைப்பாக இருந்தாலும் சரி, இப்படி வாழ்வதால் நம் வாழ்வு சலிப்படைகின்றது. இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர விடிவெள்ளியாக நம் வாழ்வை வாழ்ந்திட, தொடர்ந்து அழைப்பில் நிலைத்திட, விண்மீன் முடியென அணிந்தவளாய் பள்ளத்தாக்கில் படர்ந்திருக்கும் லீலி மலரை போல் வாழ்விற்கு இலக்கணமாய் அந்திவானை பொழுதினில் குளிர்ச்சியை குறையில்லாமல் உலகிற்கு வழங்க வந்த நிலவுதான் நம் அன்னை மரியாள். அத்தனை வாடிய பூக்கள் மத்தியிலும் வாடாத மலராய் என்றும் வாசம் செய்பவள், பட்டாம் பூச்சி போல நம் இதயத்திலே என்றும் இருப்பவள், உருகுலைந்த வாழ்வை சீர்தூக்குபவள் நம் அன்னை மரியாள். இறைவாக்கினர் எசாயா, தூய்மையற்ற உதடுகள் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டதனால் இறைவனுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். யாரை நான் அனுப்புவேன், பணிக்காக யார் போவார் என்று வினவும் போது தைரியமாக இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்ற வார்த்தைகள் தாழ்ச்சி என்ற குணம் இருந்ததால், அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளும் குணம் இருந்ததால், நான் யார் என்ற பண்பை பெற்றிருந்ததால் அவர் தன்னையே கடவுளுக்கு கொடுக்கின்றார். இதுதான் மிக சிறந்த அர்ப்பணம். நம் வாழ்வு அர்ப்பணமாக வேண்டுமென்றால் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தாழ்ச்சி. தாழ்ச்சியோடு இருக்கும்போது நம் வாழ்வில் பல மறை பொருள் வெளிப்படும் என்பதை நாம் அனுபவத்தின் வாயிலாக புரிகின்றோம், அறிகின்றோம், தெளிகின்றோம். இதனால்தான் எவ்வளவு பாவம் செய்தாலும் கடவுள் முன்னிலையில் நம்மையே தாழ்ச்சியோடு பணிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் நிச்சயமாக மன்னித்து விடுவார். எடுத்துக்காட்டாக, அரசன் ஆகாபு கடவுள் முன்னிலையில் இஸ்ரேல் நாபோத்தை கொலை செய்து அவன் பாவம் செய்கிறான். அதன் பிறகு இறைவாக்கினர் எலியா அவருடைய தவற்றை சுட்டி காட்டுகின்றார். அதன் மூலம் ஆகாபு தன் உடைகளை கிழித்து கொண்டு தாழ்ச்சியோடு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகின்றார். அதே நேரத்தில் இறைவன் அவரை மன்னிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஒரு உண்மையான அர்ப்பணம். தாழ்ச்சியோடு நாம் கடவுளோடு வரும்போது நிச்சயமாக கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பார். இதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணத்திற்கு காரணம். இந்த அர்ப்பணத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக திகழ்ந்தவள் தான் நம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் வாழ்வு முழுவதும் அர்ப்பண வாழ்வாக அமைந்தது. சிறு வயதில் இருந்தே தன்னையே கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். அப்படி அர்ப்பணித்து வாழ்ந்ததால் வானதூதர் கடவுளின் செய்தியை அறிவித்ததும் உலக கண்ணோட்டத்தில் அன்னை மரியாவுக்கு பல கேள்விகள் எழுந்தாலும் ஆன்மீக பார்வையில் அன்னை மரியா ஆம் என்று சொல்லி தன்னையே இறைவனிடம் கையளிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு இறைவாக்கினர் எசாயா இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று சொன்னாரோ, அதே போல அன்னை மரியா நான் ஆண்டவரின் அடிமை, முது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன் ஒட்டுமொத்த வாழ்வை ஆண்டவரிடம் கையளிக்கின்றார். இந்த உலகில் நம்முடைய வாழ்வு முழுவதையும் நாம்
ஆண்டவரிடம் கையளிக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இறைவனிடம் வேண்டும் போது சிலவற்றை மட்டும்தான் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்கின்றோம். காணிக்கைகளை போடும்போது முழு மனதோடு நாம் காணிக்கையை போடுவது கிடையாது. இப்படி ஒவ்வொன்றிலும் முழுமையாக இறைவனிடம் நம்மையே ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் போது நம் வாழ்வு எப்படி ஒரு உண்மையான அர்ப்பணமாக திகழும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையான அர்ப்பணம் நம்மையே பிறருக்காக கொடுக்க வேண்டும். அன்னை மரியாள் கானா ஊரில் பிறருக்கு உதவ முன் வருவதன் மூலம் தன்னையே கொடுக்கின்றார் என்பது புலனாகின்றது. பல மைல்கள் சென்று உதவி செய்வதன் மூலம் தன்னையே அடுத்தவருக்கு அர்ப்பணிக்கிறார் என்பது தெளிவாகின்றது. இப்படி தன் வாழ்வு மூலம் தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்முடைய அழைப்பில் நாம் அர்ப்பணம் கொண்டவர்களாக வாழ்கின்றோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். தாழ்ச்சியை கொடையாய் பற்றி கொண்டு வாழும்போது நாம் அர்ப்பணம் கொண்டவர்களாக இறைவனின் திட்டத்தில் நிலைத்து நிற்பவர்களாக வாழ்ந்து அன்னை மரியாவை போல் மீட்பு திட்டத்தில் நாமும் பங்கு பெறுவோம் என்ற சிந்தனையில் வாழ்வை நிறைவாய் வாழ அன்னை மரியாவிடம் இந்த நாளிலே சிறப்பாக அவரை நோக்கி மன்றாடுவோம்.